வணக்கம் சொந்தங்களே அனைவருக்கும். இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி +2 பாஸ் ஆகியிருக்கேன். எல்லோரும் சிரிக்காதீங்க. ஏன்னா எனக்கு படிக்கணும் ஆசை. நான் 10th முடிச்சுட்டு ஐடிஐ போயிட்டேன். இந்த +1 +2 படிக்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க. டிகிரி போகணும், காலேஜ் படிக்கணும் அப்படின்ட்டு. அது என்னால் முடியவே இல்லை. ஒரு வழியாக என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், அவரும் இது மாதிரி படிச்சுட்டு போயிருக்கேன். நான் +1 +2 படித்தேன்னா நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாரு. அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணேன். போன வருஷம் +1 எழுதினேன், இந்த வருஷம் +2 எழுதினேன். போன வருஷம் பாஸ், இந்த வருஷம் +2 பாஸ் ஆகிட்டேன் நான். என் வீட்டில் கூட யோசனை பண்ணாங்க, என்னங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் படிக்கிறத பார்த்துட்டு அவங்களே எனக்கு ஃபுல் கோஆப்ரேட் பண்ணாங்க. 12த்துக்கெலாம் வந்து நான் எக்ஸாமுக்கு படிக்கும்போது எனக்கு டீயே போட்டு வந்து கொண்டு கொடுத்தாங்க. ஏன் அதை அப்படி பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து ஏளனம் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள மட்டும் என்றைக்குமே கண்டுக்காதீங்க. நம்மளோட குறிக்கோள் எப்பயுமே அதை நோக்கி இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட என்ன ஆசையோ அந்த குறிக்கோளை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். இன்னும் 1000 பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு நான் சொல்லலை. என் ஃப்ரெண்டு இந்த இதை படிக்கிறதுக்கு வழி சொன்னார். அவர் சொன்னார் என்கிட்ட, நீங்கள் +1 +2 படிக்கும்போது கண்டிப்பாக அவங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் காதிலே வாங்காதீங்க. நீங்கள் +1 +2 எழுதுங்க. நீங்கள் பாஸ் ஆன பின்னாடி உங்களை மாதிரி படிக்காமல் இருப்பாங்க. +1 +2 அவன் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஏளனம் பண்ணி உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, எப்படி எது எழுதுனீங்க அப்படின்ட்டு. ஸோ எப்போயுமே நம்மளை ஏளனம் பண்ணுறவங்கள நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடாது. நம்மளோட குறிக்கோள் நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கல்வி வந்து எப்போயுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து அழியாத ஒரு செல்வங்க. வள்ளுவர் பிறந்த என்ன சொல்லியிருக்காங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லாம் மற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளோ முக்கியங்க. கல்வி புக்கு வச்சு படிக்கிற மட்டும் கல்வி இல்லை, ஆணி அடிக்கிறது கூட கல்வி தாங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக ஆணியை பிடிச்சி அந்த தலையில் கரெக்டாக சுற்றில அடிக்கல அப்படின்னு நம்ம கையில் பட்டு காயமாயிரும். அப்போ அதுவுமே கல்வி. நம்ம படிக்கிற கல்வி நம்ம வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் என்றைக்கும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், படிச்சுட்டேன், +1 +2 பாஸ் ஆகிட்டேன். இன்னைக்கு காலேஜ் போகணும், காலேஜ் டிகிரி படிக்கணும். அதான் என்னோடய ஆசை. உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிவிட்டேன். என்னோடய ரிசல்ட் உங்கள்கிட்ட போட்டு விட்றேன். ஆமாங்க, எப்பயுமே வெற்றி நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நல்லதே நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே வெற்றி தான் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் நல்லதே செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி. நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.